கரூர்ல அந்த துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 3 நாட்கள். எல்லாருமே இத பத்தி பேசிட்டாங்க. எல்லா ஆங்கில்லயும் இத பார்த்துட்டாங்க. வதந்திகள் நெறைய பரவ ஆரம்பிச்சுச்சு. அதுக்கு விளக்கங்கள் நெறைய குடுக்கப்பட்டது. ஆனா இந்த நிலையில நேத்து வந்து 3 நாட்களுக்கு அப்புறமா விஜய் வந்து ஒரு விளக்கத்த குடுத்திருக்காரு. அந்த விளக்கத்துக்கும் கூட நெறைய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. பாசிட்டிவா வந்துட்டு இருக்கு, நெகட்டிவா வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒழுங்கா அவரோட துயரத்த ஒழுங்கா சொல்லல. அதுக்கு வந்து இன்னும் கூட சிஎம்க்கு சவால் விட்டு தான் இதையும் அரசியலாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் அந்த விளக்க வீடியோ நம்ம எப்படி நான் பார்க்கலாம்? எல்லாத்தையும் குடுத்துட்டாரா? ஒரு உரிய முறையில அது இருக்கா? கண்டிப்பா அவரு அந்த துயர சம்பவம் நடந்த பிறகு முதல் முறையா அவர் பேசுறாரு. மக்களிடம் பேசுறதா தான் நம்ம அத எடுத்துக்கணும். பிரஸ் மீட் பண்ணல. வீடியோவா வெளியிடுறாரு. சரி, அவர் என்ன பேசப் போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. சொல்லப்போனா அந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நெறைய பேர் விஜய்க்கு ஆதரவா கூட பேசிட்டு இருந்தாங்க. விஜய் இத எப்படி எடுத்துட்டு இருப்பாருன்னு தெரியல. அவருக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய அளவுக்கு மன வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த பாதிப்புலருந்து மீண்டு கண்டிப்பா பேசுவாரு அப்படின்னு அவர் ஆதரிக்கிறவங்கலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறமா அவர ஆதரிச்சவங்க கூட சைலண்ட் ஆயிட்டாங்க. ம். என்னப்பா இதுக்கு அவர் வீடியோ வெளியிடாமயே இருந்திருக்கலாமே அப்படின்னு. ஆனா இப்போ அவருடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல, என்ன நடந்தாலும் நாங்க அண்ணன் பின்னாடி நிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. அவங்களுக்கு இந்த வீடியோ போதுமானதா இருக்கு. அவங்க ம். என்ன சொல்றாங்கன்னா, இதான் எங்க அண்ணன். ம். பாருங்க, என் மேல வேணாலும் கை வைங்க, என் ரசிகர்கள விட்டுருங்கன்னு சொல்றாரு. அவர் இந்த மாரியான ஒரு இளகிய மனம் படைத்தவர் தான்னு இந்த வீடியோவை கொண்டாடக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. அதனால இது விஜய் பேசினது சரியா ஆயிடுமா? அவருடைய ரசிகர்கள் ஏத்துக்கிட்டாலே இது சரியாயிடுமா அப்படின்னு கேட்டா, இப்ப எந்த ரசிகர்கள் எல்லாம் இத கொண்டாடுறாங்களோ, அவங்க என்ன சொல்றாங்கன்றது இதுல முக்கியம் இல்ல. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு உயிர இழந்திருப்பாங்கல்ல ஒரு குடும்பத்துல. ம். அவங்க வீடுகள்ல இந்த வீடியோவ பார்த்திருந்தாங்கன்னா, அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? அப்படிங்கிறது தான். இப்ப அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இயல்பானதா இருக்கலாம். அவர் குறைந்தபட்சம் என்ன சொல்லணுமோ அத சொல்லியிருக்கலாமே தவிர, உண்மையிலேயே நேத்து நான் ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு கெஸ்ட் கூட கேட்டாரு. சரி நடந்துருச்சுங்க. அட்லீஸ்ட் ஒரு கட்சியினுடைய தலைவரா என்ன பண்ணியிருக்கணும்? அவருடைய பனையூர் அலுவலகத்திலேயாவது அந்த 41 உயிர்களுக்கும் அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில ஒரு இரங்கல் கூட்டத்த நடத்தியிருக்கணும். ம். இவ்ளோ பெரிய கட்சின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு முழுக்க அமைப்பு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ எல்லா இடங்கள்லயும் அவங்களுக்கு இரங்கல் கூட்டங்கள நடத்தியிருக்கணும். அப்படியே தான் நடத்துனாங்களா? நடத்தல. அது யாராவது தடுக்க போறாங்களா? தடுக்க போறது. சரி, இவர் ஒரு குற்றச்சாட்ட முன்வைக்கிறார் மறுபடியும். உண்மைகள் வெளிய வரும் அப்படின்னு சொல்லி, இதுல ஏதோ வேற ஒரு விஷயம் இருக்குன்ற மாரி ஒரு குற்றச்சாட்ட முன்வைக்கிறார். சரி, ஒரு பக்கம் நீதிமன்றம் போயிருக்கீங்க. ரைட்டு. நீதிமன்றத்துல போய் இத வழக்காக பதிவு செய்து விசாரிக்கணுன்ற மாரி போறீங்க. ரைட்டு. ஆனா இன்னொரு பக்கம் மக்கள் மன்றத்துல நீங்க அத வச்சிருக்கணும்ல. உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு? எந்த இடத்துல தவறு நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அத விஜய் களத்துக்கு போய் பண்ணணும். சரி, விஜய் போறதுல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, அந்தந்த மாவட்ட தலைநகரங்கள்லயாவது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளையோ, தொண்டர்களையோ வரவழைத்து என்ன நடந்தது? என்ன எப்படியான தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத மக்கள் மன்றத்துல பேசியிருக்கணும். இது எதையுமே பண்ணாம அமைதியா இருந்துட்டு ஒரு 4 நிமிஷம் வீடியோ மட்டும் போட்டாலே இது சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறு. மக்கள் இன்னும் ஒரு வாரத்துல மறந்துடலாம். வேற ஒரு பிரச்சனை வந்தப்புறம் அத பேச போயிரலாம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அதுக்கு விஜய் என்ன ரியாக்ட் பண்ணாரு? இந்த நிகழ்வு நடக்கும்போது தாவேகாவினர் எங்க இருந்தாங்க? ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க தேர்தல் அப்படிங்கிறத ஒண்ணு மனசுல வச்சு தானே இவ்வளவு சுற்றுப்பயணங்கள் இது எல்லாமே அத நோக்கி தான் நீங்க போறீங்க. இப்ப இந்த கரூர் மாவட்ட செயலாளரே கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. நாளைக்கு அவர் ஒருவேளை அந்த கரூர் தொகுதியிலயோ, இல்ல வேற அந்த கரூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதியில வேட்பாளரா போட்டியிட போறாரு அப்படின்னா, அவர் என்ன சொல்லி போய் மக்கள சந்திப்பாரு? மக்களுக்கு இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துருச்சு. இதுக்கு யாரு பொறுப்புன்றது விசாரிக்கப்படுது. இதுல யார் யாருக்கு பொறுப்பு இருக்கிறதோ, இல்ல யாரெல்லாம் தவறு இழைத்திருக்கிறார்களோ அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் குறைந்தபட்சம் அங்க நீங்க மக்கள் பிரதிநிதியா நின்றிருந்தா தானே நாளைக்கு உங்கள மக்கள் அங்கீகரிப்பாங்க. இப்ப செந்தில் பாலாஜி மேலயோ, இல்ல எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேலயோ எவ்வளவோ குற்றச்சாட்டுகள், வழக்குகள் எல்லாமே இருக்கு. ஆனா குறைந்தபட்சம் அந்த பிரச்சனை நடக்கும்போது அவங்க நிக்கிறாங்கல்ல. அதுதான் ஒரு அரசியல்ல மாண்பு. அரசியலினுடைய அடிப்படை அதுதான். அந்த மாதிரி இனியாவது எல்லாமே நடந்துருச்சு. இனியாவது விஜயினுடைய மக்கள் சக்தி அவருக்கு பெருசா இருக்கு. அத யாரும் மறுக்கவே இல்ல. ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் மேல மக்களுக்கு கோவம் இருக்கு. அதையும் யாரும் மறுக்கல. ஆனா, அந்த கூட்டத்த நீங்க எப்படி வழிநடத்த போறீங்க அப்படின்றது தான் முக்கியம். நீங்க ஒரு நடிகராக இருந்தபோது அந்த ஃபாலோயர்ஸ எப்படி ட்ரீட் பண்ணீங்களோ, அதே மாதிரி இப்ப நீங்க ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா, இன்னும் பெரிய அளவுக்கான விபரீதமான விளைவுகள் இருக்கும். ஏன்னா, இன்னைக்கு ஒரு வார பத்திரிகையில கூட இத பத்தி எழுதியிருந்தாங்க. நான் படிச்சேன். அதுல படிக்கும்போது, மாவட்ட செயலாளர்கள பத்தி எழுதும்போது என்ன எழுதியிருக்காங்கன்னா, மாவட்ட செயலாளர்கள் கூட ரசிக மனப்பான்மையிலேயே இருக்கிறார்கள். அதுதான் ஆபத்து. இப்ப ஏன்னா விஜய்க்கோ, புசி ஆனந்துக்கோ வெளியிலிருந்து வரவங்களுக்கு தெரியறத விட, அந்த மாவட்ட செயலாளருக்கு அந்த பகுதிய பத்தி தெரியும். கூட்டம் அதிகமாகுது. சூழ்நிலை எப்படி மாறுதுன்றது தெரியணும். அது தெரிஞ்சு உடனடியா விஜய்க்கு தெரியப்படுத்தி, ஒருவேள அங்க இந்த மாவட்ட செயலாளர் திறம்பட செயல்பட்டு இருந்தாரு அப்படின்னா, கூட்டம் அதிகமா இருக்குண்ணே, இங்க வராதீங்க. இல்ல வேற ஒரு இடத்துல நீங்க பேசிருங்க. இதுக்கு முன்னாடி பெரம்பலூர் ம். நம்ம பார்த்தோம். அன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கு. இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால பேச முடியல. விஜய் கிளம்பிட்டாரு. அது நெறைய பேருக்கு வருத்தம் இருந்திருக்கலாம். அதையும் விமர்சனம் பண்ணவங்கலாம் இருக்காங்க.
ஆனா அந்த நேரத்துல அவர் கிளம்பிட்டு ஒரு விளக்கம் கொடுத்தாரு இல்லையா, கண்டிப்பா அவங்கள வந்து நான் சந்திக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு கிளம்பி இருந்திருக்கலாம். இல்ல அங்க ஒரு இடத்துல இருந்தே பேசி கூட அங்க வர்றது வந்து இப்போதைக்கு சரியா இருக்காது, அந்த சூழலை கருத்தில் கொண்டு நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடியவர்களை அப்படி தயார்படுத்தணும். மாவட்ட செயலாளர் அந்த தகவலை கொடுக்கணும். அந்த தகவலை அவர் கொடுக்குறாருன்னா விஜயோடு இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் அதை ரிசீவ் பண்ற இடத்துல இருக்கணும். இப்போ மாவட்ட செயலாளர்களை கேட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து தலைவரையோ பொதுச் செயலாளரை பார்க்கறதே ஒரு ஆச்சரியமான விஷயமாகவோ அது அந்த மாதிரி மாறுது அப்படின்னா நீங்க எப்படி போன்ல பேச முடியும், சொல்ல முடியும்? ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் புசியானந்தோடயே இருக்காங்க எப்பவுமே. ஒரு 4-5 மாவட்ட செயலாளர்கள், இப்போ அவர் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த மாவட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் தான் அவரோட இருப்பாங்க. அவங்களதான் எந்நேரமும் அவர் பக்கத்துல வச்சுட்டு இருப்பாரு தவிர, நீங்க போகக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த பகுதி விஜய் சொன்னதுதான் நான் சொல்றேன். விஜய் சர்க்கார் உங்களுக்கு படங்கள்ல இருந்து சொல்றது ஈஸியா புரியுது இல்ல, படத்தோட தான் ரிலேட் பண்ணி பாக்குறீங்க. விஜய் சொன்னார்ல, உங்க ஊர் தலைவனை தேடி கண்டுபிடிங்க, அதுதான் சர்க்கார்னு சொன்னார் பாருங்க, அதுதான் உண்மை. உங்க ஊர்ல தலைவர்களை உருவாக்கணும், உங்க தெருக்களில், உங்க ஏரியாக்கள்ல, உங்க மாவட்டத்துல, உங்க ஒன்றியத்துல தலைவர்களை நீங்க வந்து உருவாக்கணும். அப்படியான தலைவர்கள் உருவாகும் போதுதான் விஜய் வலிமையான தலைவரா உருவாவாரே தவிர, விஜய் வரும்போது கூட்டம் வருது இல்ல பெரிய அளவுக்கான மாஸ் கேதரிங்க காமிக்கிறோம். விஜய் வந்தா கூட்டம் வருங்க, அது எல்லாருக்குமே தெரியும். விஜய் வந்தா கூட்டம் வரலன்னா தான் நியூஸ். விஜய் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு, கூட்டமே வரலன்னா தான் நியூஸ். விஜய்க்கு கூட்டம் வந்ததுதான் நியூஸே கிடையாது. ஏன்னா விஜய்க்கு கூட்டம் வரும். மே மாசம்னா வெயில் அடிக்கும், டிசம்பர்னா மழை பெய்யுன்ற மாதிரி விஜய்னா கூட்டம் வரும். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இனிமேல் நீங்க தயவு செஞ்சு அந்த கூட்டம் வருதுன்ற இடத்துல நிக்காம, இந்த கூட்டத்தை வச்சு நாங்க எப்படியான ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போறோம் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த இடத்துல இருந்தாவது தாவேகா நகர்ல அப்படின்னா டெஃபினட்டா அது வந்து அது விஜயே ஒரு நாள் பாதிக்கும். இன்னைக்கு வந்து வேற எங்கேயோ இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. விஜய் நேரடியாக இந்த வழிகளை உணர்ந்திருந்தாலும் கூட வேறு மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவர் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதனால இப்போதாவது இந்த கூட்டத்தை அவர் வந்து அரசியல்படுத்துவது தான் சரியா இருக்கும். அந்த கேள்விகள் எல்லாத்தையும் நீங்க நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போறீங்க, ஆனா மக்கள் மன்றத்தில் வைக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனா நேத்து வந்து தமிழக அரசின் சார்பாக அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஒரு விரிவான ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து எல்லா கேள்விகளுக்கும் நாங்களே பதில் சொல்றோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டு, இங்க பாருங்க வீடியோல அந்த டைம்ல அப்படி இருந்திருக்கு, கூட்டம் முன்னாடியே சேரல, விஜய் அவர்கள் வந்தப்பறம் தான் சேர்ந்திருக்கு, மின்வெட்டு நடக்கல, தாவேகாவினர் தான் போய் ஜென்ரேட்டர் ஆஃப் பண்றாங்கன்னு ஒரு மாதிரி எல்லாமே கிளியர் கட்டா சொன்ன மாதிரி இருக்கு. அந்த விளக்கத்தை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவோ இல்ல மக்களோ ஏத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குமா? இல்ல அதான் இப்போ என்னன்னா, ஒவ்வொரு தரப்புல இருந்து ஒவ்வொரு விஷயங்களை பேசுறாங்க. தாவேகா தரப்புல இருந்து சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நீங்க அது முறையாக எல்லாத்தையும் செய்யணுன்றது தான். இப்போ திமுகவுக்கு ஆதரவா பேசுறவங்க ஆதரவா பேசுவாங்க, தாவேகாவுக்கு ஆதரவா பேசுறவங்க பேசுவாங்க. இது ரெண்டையும் விட்டுருவோமே. ஒரு 2 பேரையுமே வந்து ஒரு சம தூரத்துல வச்சு பாக்குற ஒருத்தரா இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குறைகள் 2 தரப்புலையும் இருந்திருக்கலாம். காவல்துறையினுடைய தவறுகள் இருந்திருக்கலாம், அவர்களுடைய குறைகள் இருந்திருக்கலாம், விஜய் தரப்புல தவறுகள் குறைகள் இருந்திருக்கலாம். இப்ப செய்ய வேண்டியது அடுத்தது என்ன அப்படின்றது தான். இப்போ வெறுமனா வாட்ஸ்அப் ஃபார்வர்டை வச்சு பேசிட்டு இருக்கிறதோ, இல்லைன்னா யாராவது ஒருத்தர் புரிதல் இல்லாம ஒரு பேட்டி எங்கேயாவது கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு பேசுறதோ வந்து சரியா இருக்காது. ஏன்னா இப்ப நீங்க பாருங்க, இந்த நிகழ்வுக்கு பிறகு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதா இருக்கட்டும், இல்ல வீடியோக்கள் சில பேர்லாம் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க எல்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா இந்த பிரச்சனையுடைய உண்மைத்தன்மை என்ன, இல்ல இது எப்படி போகுது, எங்க தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறத முழுமையா புரிஞ்சுக்காம விஜய் மீது இருக்கக்கூடிய அதீத அன்பு மட்டும்தான். ஒரு சிலர்லாம் போட்டிருந்தாங்க, நீங்க விஜய் தொட்டு பாரு, தமிழ்நாடு என்ன ஆகுதுன்னு பாரு அப்படின்லாம் பேசுறாங்க இல்லையா, அது எவ்வளவு ஒரு தவறான பேச்சா இருக்கும். அது அந்த பேச்சினால, அந்த வீடியோவினால் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருப்பவர்களோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பவர்களோ இளைஞர்களா இருப்பாங்க. அவங்க படிக்கணும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவாங்க, இல்ல எத்தனையோ இது இருக்கு. இன்னைக்கு வந்து எந்த ஒரு கார்பரேட் கம்பெனியும் ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இல்லாம ஒருத்தரை வேலைக்கு எடுக்கிறதே கிடையாது. அப்போ அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்? தொடக்கத்துல வந்து விஜய் கட்சி ஆதரவாளர்கள் எல்லாம் பேசும்போது நிறைய முறை என்னுடைய இன்டர்வியூலயே சொல்லியிருக்காங்க, விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் அவங்களை தவறாக வழிநடத்திடக்கூடாது. அவங்க மேல வந்து விஜய் நினைச்சா ஒரு போராட்டத்தை அறிவிச்சிட முடியும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான பிரச்சனைகளுக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம எல்லாம் ஊடகவியலாளர்லாம் கேள்வி எழுப்பணும். ஏங்க நீங்க ஒரு போராட்டம் நடத்தல, ஒரு போராட்டம் பண்ணா இது எப்படி இருக்கும், நீங்க எல்லாம் ட்விட்டர் அரசியல் தான் பண்ணுவீங்களான்னு கேட்டப்ப அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, இளைஞர்களுங்க எல்லாருமே விஜய் சொன்னா களத்துக்கு வந்துருவாங்க, அது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையா மாறுது, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையா அவன் மேல ஒரு வழக்கு வந்துருச்சுன்னா அவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவான், அது நடந்துடக்கூடாதுன்னு தான் விஜய் வந்து நிதானம் காட்டுறாரு. உங்களுக்கு தெரியல, நீங்க எல்லாரும் வந்து வரலன்னு சொல்றீங்க, வந்தா என்ன ஆகும்னு அன்னைக்கு தெரியும், அன்னைக்கு நீங்களும் வேற மாதிரி பேசுவீங்க அப்படின்லாம் அவங்க ஆதரவாளர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ என்னன்னா, அந்த அளவுக்கு விஜய் யோசிக்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு சரியான நேரத்துல இப்போ கைது செய்யப்பட்டிருப்பவர்களுக்கு கூட, இப்போ திமுகலையோ அதிமுகலையோ இல்ல பாஜகலையோ அவங்க கட்சி சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக ஒருத்தர் பேசுறாரு, கைது செய்யப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டா வந்து அவருக்கு உதவுவதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கிடுவாங்க. அட்வொகேட்ஸ் போயிடுவாங்க, அவங்களை ஜாமீன் வாங்கி வெளியில கொண்டு வர வரைக்கும், பிறகு அவங்களுடைய வழக்குகளை நடத்துவதற்கான அந்த கட்டமைப்புன்றது இருக்கும்.
இப்போ இங்கேயும் தாவேக்காலையும் வழக்கறிஞர் அணியெல்லாம் இருக்கு. எந்த அளவுக்கு இப்போ இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவங்க உதவி இருக்காங்க, கட்சிக்காரங்க போய் நின்று இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ யாரெல்லாம் வந்து நீதிமன்ற காவல் இருக்காங்களோ அவங்க வெளியில வந்து பேசுவாங்க பாருங்க, அவங்களே அப்பதான் உணர்ந்திருப்பாங்க உண்மை என்ன நிதர்சனம் என்னங்கிறத. இந்த சிறைக்குள்ள இருக்காங்க பாருங்க, அவங்க வெளியில வந்து பேசும்போது தான் தெரியும். ஏன்னா இன்னைக்கு பொதுச் செயலாளரே எங்க இருக்காருன்னு தெரியல. கட்சி பொதுச் செயலாளர், கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் எங்க இருக்காங்கன்னு தெரியல. விஜயாவது வீடியோ வெளியிட்டாரு, நான் வந்து ஆஃபீஸில் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன்னு சொன்னாரு. கட்சியினுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகள் எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. இவர்களை நம்பி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை வந்துருச்சு, ரைட்டு. அது நேரடியாக நின்று ஃபேஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க? அதாவது ஒரு ஒரு துயர சம்பவம் கரூரில் நடக்குது, மருத்துவமனையில் கூட போய் நிற்காத அளவுக்கு அப்படி ஏன் அவங்க ஏதாவது மக்களோட கோவம் நம்ம மீது திரும்பிடும் அப்படின்னு ஒரு பயந்துட்டாங்களா? இல்லை எப்படி அதை எடுத்துக்கலாம்? மருத்துவமனை கூட போகாத அளவுக்கு இல்ல, எல்லாரும் பயந்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு பயம் இருக்கலாம் உண்மையிலேயே. ஏன்னா அந்த அரசியல் அனுபவம் அவங்களுக்கு கிடையாது இல்லையா? எல்லாருமே இன்னொன்று நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன். தாவேக்கால இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து பாரம்பரியமான அரசியல்வாதிகளோ அல்லது வழக்கமா இந்த அரசியல்வாதிகளுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, ஏரியாவில் ஒரு கெத்தா இருப்பாங்க, நல்ல வசதியா இருப்பாங்க, நல்ல காரு கூட எப்பவும் ஒரு 10 பேர், அந்த மாதிரி இருக்கிறவங்க கிடையாது. எல்லாமே எளிய வீட்டு பிள்ளைகள் தான் பெரும்பாலும் அங்கே நிர்வாகிகளா இருக்காங்க. அவங்கெல்லாம் என்னன்னா பிஸ்னஸ் பண்றவங்களுக்காவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, யாரையோ ஒருத்தர் பார்க்க சொல்லிட்டு வருமானத்தை வச்சு இங்க மற்ற வேலைகள் பார்ப்பாங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் நானே நேரடியா பார்த்துருக்கேன், எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. 9 to 6 ஜாப்ல இருப்பாங்க, இல்லை ஃபேக்ட்ரிஸ்ல வந்து ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கும், நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க, டே டைம்ல. இந்த மாதிரி எளிய குடும்பத்து பிள்ளைகள் தான். இப்போ அவங்களுக்குலாம் அந்த பயமே இருக்குன்னா கூட அது தப்பு இல்லையே. அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு பயம் தானே. இல்ல நிர்வாகிகளே கூட போலியா? ஆனந்த் அவர்களோ ஆதவர்ஜுனா யாருமே அங்க போகல. அது அவர்களுடைய தரப்புல என்ன அப்படின்னா, இப்போ அவங்க எல்லாம் முன்ஜாமீன் கேட்குறாங்க. இப்போ கைது செய்யப்படுறதுல இருந்து கைது செய்யப்பட்டா அது கட்சியினுடைய நடவடிக்கைகளை பாதிக்கும். இன்னொன்று அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்க பண்றாங்கன்னு வைங்களேன். அதை பயம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி நம்ம கொச்சைப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கல. அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க அங்க இது பண்றாங்க. பயம் யாருக்கு உண்மையிலே இருக்கும் அப்படின்னா, எளிய வீட்டு பிள்ளைகள் இருப்பாங்கல்ல. ஒரு சாதாரண வீட்டுல அப்பா ஒரு பெயிண்டரா இருப்பாரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, அண்ணன் வந்து இப்போ இருக்காருன்னு கட்சியில அவர் இருப்பாரு. அவர் ஒரு 30,000 சம்பளம் வாங்கிட்டு ஒரு கம்பெனில வேலை செய்வார். அவருக்கு ஒரு தங்கச்சி ஸ்கூல்லயோ இல்லை காலேஜ்லயோ படிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு ஃபேமிலியில அந்த ஒரு பையன் வந்து ஒரு பிரெட் வின்னரா இருப்பான். அவனுக்கு அந்த பயம் இருக்கும். அது சகஜம் தானே. நம்ம பாக்குறோம்ல, நம்மளுடைய அண்ணனோ தம்பியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க தாவேகால, ஒரு ஏலியன்ஸ் யாரும் கிடையாது. அப்ப அவங்களுக்கு அந்த பயம் இருக்கிறது தவறே கிடையாது. அவன் திடீர்னு ஒரு 15 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, அவன் மேல ஒரு வழக்குன்னு வைங்களேன், அந்த குடும்பம் அதுல இருந்து மீண்டு வர்றது அவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறிடும். சாதாரண விஷயம் கிடையாது. திருப்பி அவன் அந்த கம்பெனில வேலை கொடுப்பாங்களான்னு தெரியாது. அவங்களுடைய ஃபேமிலியை பார்க்கணும், அப்பா அம்மா, இதுல அவங்க அப்பா அம்மா உடம்பு சரியில்லாதவங்களா இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் இருப்பாங்க. அவங்க பயந்திருந்தாலுமே அது தவறு கிடையாதுன்னு நான் சொல்றேன். பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, இந்த இடத்துல முன்னணி நிர்வாகிகள் களத்துக்கு போயிருக்கணும். கைது செய்யட்டுமே சார், கைது செஞ்சு உங்களை சிறையில் அடைக்கட்டும். ஒருவேளை நீங்க சந்தேகப்படுற மாதிரி அங்க ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை நீதிமன்றத்தின் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில வெளிப்படுத்துங்க, தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படட்டும். ஆனா என்னன்னா, இப்ப என்னுடைய கன்சர்ன் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இளைஞர்கள் பெரிய அளவுக்கு நம்பி இருக்கக்கூடிய ஒரு தலைவரா இல்ல நடிகரா விஜய் இருக்காரு. அந்த கட்சியில இன்னைக்கு இளைஞர்கள் பெரிய அளவுக்கு இருக்காங்க. அந்த இளைஞர்களுக்கு இப்ப நான் சொன்னேன்ல, இந்த ஒவ்வொரு குடும்பமும் வந்து விஜயை தன் வீட்டுல ஒருத்தரா அண்ணனா தம்பியா பாக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை தரணும், ஒரு ஆறுதலா இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, பிரச்சனை ஆனா பரவாயில்லடா, எப்படி இருந்தாலும் உனக்காக வந்து விஜய் வந்து நிப்பாரு, இல்ல புசியானந்த் வந்து நிப்பாரு, இல்ல உங்க மாவட்ட செயலாளர் வந்து நிப்பாருங்கிற நம்பிக்கையை அவங்க ஏற்படுத்தணும். நீங்க இது வந்து நான் மறுபடியும் அதனாலதான் சொல்றேன், இந்த கட்சிகள் மேல உங்களுக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், பாமக, விசிக, நீங்க இங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இப்படி ஒரு கைது செய்யப்படுறாரு அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு பேக் போனா இருப்பாங்க. அவர் வெளியில வர வரைக்கும் துணையா இருப்பாங்க, அவருக்கான சட்ட போராட்டத்தை நடத்துவாங்க, வெளியில வந்த பிறகும் அவருடைய வழக்குகளை நடத்துறதுக்கு உதவி செய்வாங்க. அந்த மாதிரி கட்டமைப்பு தான் ஒருத்தனை தைரியமா இறங்க வைக்கும். இப்ப இங்க விஜய் தரப்புல என்னன்னா, தைரியமா என்ன வேணாலும் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லல. ஆனா என்னன்னா, அது கண்மூடித்தனமானது. விஜய் மேல இருக்கிற அன்புனால சொல்லுவாங்கல்ல, நீ என்ன வேணாலும் பண்ணு. பொதுவா சில இடங்கள்ல சொல்லுவாங்க, அவர் கிணத்துல குதினா குதிப்பாரு, அந்த மாதிரியான நபர்கள் அங்க இருக்காங்க. ஆனா ஒரு தலைவனுக்கு அப்படியான தொண்டர்கள் கிடைக்கிறது வந்து ஒரு வரமா இருக்கலாம். ஆனா ஒரு தலைவன் அப்படி வழிநடத்திடக்கூடாது. அவன் எதுக்காக பண்றான், அவன் சிறைக்கு போறான்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். ஜெயிலுக்கு போறது அரசியல்னு வந்தா அது சகஜம்தான், அதை தவிர்க்க முடியாது. ஆனா அது வந்து முறையா இருக்கணும். அவர் போறது வந்து உண்மையிலேயே ஒரு அர்த்தமுள்ள விஷயமா இருக்கணும். ஒரு தப்பான விஷயத்த ஒரு வதந்தி பரப்பிட்டோ இல்ல தேவையில்லாம சிறைக்கு போறது அப்படிங்கிறது அந்த குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும், அதை விஜயும் விரும்ப மாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலதான் முக்கியமான நிர்வாகிகள், மாநில அளவிலான நிர்வாகிகள் வந்து இன்னைக்கு அந்த எல்லா இடங்களுக்கும் போயிருக்கணும், பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போயிருக்கணும். இப்போ ஒரு சிலர் இங்க போயிருக்கலாம், நமக்கு தெரியாது. சிலர் கைது செய்யப்பட்ட வீடுகளுக்கு போய் ஆதரவு சொல்லியிருக்கலாம், பேசியிருக்கலாம். பட் ஆனால் பல இடங்கள்ல நம்ம விசாரிக்கும் போதும் கேட்கும் போதும் பெரும்பாலும் தாவேக நிர்வாகிகள் நாட் ரீச்சபிள்ல இருக்காங்க, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாங்க,
அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு அரசியல் கட்சிக்கு அழகில்லை. ஓகே. நம்ம இன்ன கேட்ட கேள்விக்கு தான் அரசு கொடுத்த விளக்கம் வந்து நீங்க வந்து தாவேக்கு ஆதரவாளர்களை விட்டுருவோம், இல்ல திமுக ஆதரவாளர்களை விட்டுருவோம். நடுவுல 2 கட்சிகளையும் ஒரே அளவுல வச்சு பாக்குறவங்கள அந்த மக்களை வந்து அரசோட விளக்கம் வந்து கன்வின்ஸ் பண்ணிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மக்கள் இன்னைக்கு எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. ம். கன்வின்ஸ் ஆயிட்டாங்களா இல்லையான்றத வந்து நம்ம எப்படி சொல்றது, அரசு தரப்பு விளக்கங்களை கொடுத்திருந்தாலும் இப்போ விஜய் மேல எல்லாருக்கும் ஒரு அன்பு இருக்கு. எடுத்த உடனே வந்து அவரை ஒரு தூக்கி போட்டுருவாங்க, இனிமே விஜய் கதை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி கிரவுண்ட்ல பார்க்கும்போது, நம்ம வெளியில போய் பார்க்குறோம், இந்த இடங்கள் பத்திலாம் கேட்கும்போது அவர் மேல இன்னும் கூட மரியாதையும் அன்பும் வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. அதே நேரத்துல அரசு சொல்றதையும் ஒரு பகுத்தறிவோடு ஆய்ந்து பார்க்குறவங்க இருப்பாங்க. ஒரு பகுத்தறிவோடு அவங்க சொல்ற மாதிரி கரெக்ட், போலீஸ் இங்க வந்திருக்கு, இந்த இடத்துல ஏற்கனவே எடப்பாடிக்கு கொடுத்துருக்காங்க, இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்க, இந்த எல்லா செய்திகளையும் பார்க்கும்போது ஓரளவுக்கு மக்கள் வந்து சரியா தப்பா இல்ல எந்தெந்த இடங்கள்ல அரசு சொல்றது இந்த இடத்துல கொஞ்சம் இல்லப்பா, இதுல ஏதோ இடிக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. சில விஷயம் இல்லப்பா, கவர்மெண்ட் கரெக்டா சொல்லுது, இவ்வளவு போலீஸ் இவங்க கேட்டிருக்காங்க, லெட்டர்ல இதை சொல்லியிருக்காங்க, அவங்க கரெக்டா தான்ப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதை சொல்றவங்களும் இருக்காங்க. அதனால இதை நம்ம கம்ப்ளீட்டா ஒரு இதுல சொல்லிட முடியாது. அரசு சொன்ன விஷயங்கள் அவங்க அரசு கவர்மெண்டோடைய வெர்ஷன்ல மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களும் இருக்கு. இல்ல சில இடங்கள்ல இல்லையே, இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் இடிக்குது, அந்த மாதிரி விஜய் தரப்பு சொல்றாங்க இல்லையா, அதுலயும் வந்து இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். கம்ப்ளீட்டா மக்கள் கண்மூடித்தனமா விஜயையும் ஆதரிக்கல, கவர்மெண்ட் சொல்றதையும் நம்பல. அவங்களுக்கு தெரியும் எது எது சரி எது தப்பு அப்படிங்கிற இடத்துல மக்கள் தெளிவா இருக்காங்க. விஜய் தன்னுடைய கட்சியை சரியா வழி நடத்தணும், அந்த நிர்வாகிகள் வந்து பொறுப்புணர்வோடு இருக்கணும். யாரெல்லாம் அன்ஃபிட்டா இருக்காங்களோ அந்த இடத்துல, இப்ப தெரிஞ்சிருக்கோம்ல விஜய்க்கு இவெல்லாம் அன்ஃபிட்டடா, வெறும் ரீல்ஸ் போட்டு சுத்திட்டு இருந்தான், வீடியோ வச்சு நம்மளை ஏமாத்திட்டு இருந்தான், அவர்களை களை எடுக்கணும். உண்மையிலேயே திறமையானவர்கள் இருக்கலாம் அந்த கட்சிக்குள்ள, எத்தனையோ திறமைசாலிகள் இருக்கலாம், அவங்க எல்லாம் வர்றதுக்கு எவரோ ஒருத்தர் அங்க தடையா இருந்திருப்பாங்க. அந்த தடையை உடைச்சு அவங்களெல்லாம் மேல கொண்டு வரணும். அதுக்கான ஒரு சரியான தருணம்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னன்னா விஜய் அவர்களே ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. அதை நம்ம எப்படி நான் புரிஞ்சுக்கலாம்? அது வந்து மக்கள் மன்றத்தில் வைங்க, அது மக்கள்கிட்ட நிறுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னா கூட ஒரு அரசியல் கட்சி தலைவரே இன்னும் கூட ஏற்கனவே வதந்திகள் நிறைய பரவிட்டு இருக்கு, ஒரு போலி குற்றச்சாட்டுகள் இதன் மூலமா கூட நிறைய பரவிட்டு இருக்கலாம். இப்ப விஜயே வந்து அதுக்கு வலு சேர்க்கும் போது அது வந்து ஒரு தவறாக வழி நடத்துற மாதிரி இல்லையா? இல்ல, அதுதான் நம்ம இவ்வளவு நேரம் சொன்னதுக்கான விஷயமே. எல்லாமே அதுதான். இந்த இடத்துல பொறுப்புணர்வோட தான் செயல்படணும். மறுபடியும் நீங்க சொல்ற உங்க வீடியோல நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு ஒரே ஒரு தொண்டர் தவறாக வழிநடத்தப்பட்டாலும் இழப்பு உங்க கட்சிக்கும் இருக்கும், அந்த தனிப்பட்ட குடும்பத்துக்கும் இருக்கும், தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலத்துக்கும் இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு தலைவர்களுமே ஒவ்வொரு நேரத்திலையும் பொறுப்போட செயல்படணும். அந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கூட, இப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டங்கள்ல ஆம்புலன்ஸ் வந்தப்போ ஒரு சர்ச்சை வந்தது இல்லையா, அதுல உண்மையிலேயே ஒரு உள்நோக்கம் இருக்கா, திட்டமிட்டு அப்படி பண்றாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குன்னா கூட அதற்கான வழிமுறைகள் இருக்கு. யாரும் இங்க எதையுமே அப்படியே ஏத்துக்குங்கன்னு சொல்லல. அதை நீங்க திட்டமிட்டு அதை கரெக்டா எந்த மாதிரி போய் விசாரிக்கணுமோ இல்ல எங்க புகார் கொடுக்கணுமோ அங்க கொடுங்க. அதுல தவறு இருந்தா தப்பு செஞ்சவங்கள தண்டிங்க. நீங்க பொதுப்படையா சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு பொதுவான ஒரு இடத்துல இருந்து இங்க ஆம்புலன்ஸ் வர்றதே வந்து இப்படி பண்றதுக்கு தான் வருது, அடுத்த முறை வந்தா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதெல்லாம் தவறா வழிநடத்தப்படும். ஏன்னா தொண்டர்கள் என்ன நினைப்பான், முன்னாடி தலைவர் அதை தானே பண்ண சொல்றாரு, நான் இறங்கி பண்ணான்னு வைங்களேன். உண்மையிலேயே ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸை போய் தடுத்து ஒரு டிரைவர் அடிக்கிறதோ கண்ணாடி உடைக்கிறதோ எவ்வளவு பெரிய இதாகும். நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் ஆம்புலன்ஸ்ல இருக்காங்க, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்கன்னா அப்பதானே அந்த வழி தெரியும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல எல்லாம் ஆம்புலன்ஸுக்கு வழி விடாத ஒரு போக்கு இருக்கும். ஆனா நீங்க சென்னையில எங்க பார்த்தாலும் எப்படிப்பட்ட இடங்கள்ல யார் எப்படி போயிட்டு இருந்தாலும் ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா இமீடியட்டா வழிவிடக்கூடிய ஒரு பக்குவமும் மாண்பும் நம்ம மக்கள் கிட்ட இருக்கு. அப்படிதான் நம்மளை எல்லாரையும் குரூம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ போய் ஆம்புலன்ஸ் அடி உடைன்னு எந்த தலைவர் சொன்னாலும் தப்பு. அதுல ஒரு உள்நோக்கமே இருக்குன்னு வைங்களேன். நீங்க அதுக்கான வழிகள் இருக்கு, அது மூலமா போய் அதை சரி பண்ணுங்க. ஒரு பொதுவான இடத்துல ஒரு தலைவர்கள் சொல்லக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சன்ஸ் வந்து சொல்லக்கூடாது. அப்படி சொல்றது தவறான வழிகாட்டலா ஆயிடும். அதுதான் விஜய்க்கும் பொருந்தும், அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். இப்போ இந்த மக்கள் ரெப்ரசன்டேட்டிவ் விட்டுட்டு அரசு அதிகாரிகளை வச்சு விளக்கம் கொடுக்க வைக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதை பத்தி என்னன்னா நினைக்கலாம்? இல்ல, இப்போ அதுல வந்து என்னன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி எழுப்பக்கூடிய கேள்வி வந்து எல்லாத்துக்கும் துறை சார்ந்த அமைச்சர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்க ஏன் வருவாய்த்துறை செயலாளர் ஏன் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது, அதை விமர்சிக்கிறது அவரோட உரிமை. ஆனா இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ஏற்கனவே இந்த விஷயத்துக்காக இப்படி பண்ணல. பொதுவா இந்த மாதிரி அரசு சைட்ல இருந்து பிரச்சனைகளை கையாளுவதற்கான ஒரு டீமை ஃபார்ம் பண்றோம்னு சொல்லி அமுதா ஐஏஎஸ் தலைமையில ஏற்கனவே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே சில பிரச்சனைகளுக்கும் அவங்க பேசியிருக்காங்க, சில அறிவிப்புகள் வெளியிடும் போதும் பேசியிருக்காங்க. அதனால அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க, அதிகாரிகள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள்ல இல்ல அவங்க டிஃபெண்ட் பண்ணும்போது அது எந்த இடத்துல சிக்கலா மாறும்னா, ஒரு லிமிட் வரைக்கும் அதிகாரிகள் வந்து அதை ஹேண்டில் பண்ணிட முடியும். அது கொஸ்டின்ஸ் பொலிட்டிக்கலா மாறுதுன்னு வைங்களேன், அந்த இடத்துல திமுக இருந்துதான் டிஃபெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த இடத்துல அதிகாரிகள் பதில் சொன்னாங்கன்னா அது தவறா போயிடும். திமுகவினுடைய குரலாக இவங்க ஒழிக்கிறாங்களான்னு மக்கள் கேள்வி எழுப்பிடுவாங்க.
அதனால அந்த ஒரு பிரச்சனை இருப்பது உண்மைதான். அதிகாரிகளுக்கு அவங்களே இப்போ நீங்கள் சில இடங்கள்ல கவனிச்சிங்கன்னா அமைச்சர்களோட அதிகாரிகள்லாம் எங்கே போனாலும் போவாங்க. அமைச்சர் வந்து அரசு சார்ந்த திட்டங்கள் பற்றி பேசுற வரையும் அவங்க பக்கத்தில் நிற்பாங்க. சடனாக ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அப்படியே அந்த அதிகாரிகள்லாம் 2 ஸ்டெப் நகர்ந்துருவாங்க. நீங்கள் ப்ரெஸ் மீட்ஸ் எல்லாம் கவனிச்சிங்கன்னா தெரியும். என்னன்னா அரசியல் கட்சிகள் இன்னைக்கு ஆட்சியில் திமுக இருக்கு, நாளைக்கு வேற ஒரு கட்சி இருக்கும், இதுக்கு முன்னாடி வேற கட்சி இருந்தது. ஆனால் அதிகாரிகள் எப்பவுமே இந்த ஸ்டேட்ல ஒர்க் பண்ண போறவங்க தான். அவங்க வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் நிற்கணும். அப்படி இருக்கும்போது அது அதிகாரிகளுக்கே வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழலாக தான் இருக்கும். பட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிற டீம் இது அரசாங்கத்தை கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்துறை செயலாளர்ல இருந்து டிஜிபி இப்படி எல்லாரையுமே இதுல கேள்வி எழுப்புறதுனால அவங்க எல்லாரும் இருந்து தான் அதுல பதில் சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய விமர்சனம். நம்ம அந்த அளவுல தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். விஜயோட வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசு கொடுத்த விளக்கங்களுக்கு உங்களுக்கு போதுமானதா இருக்குதா? மக்கள் அதுக்கு கன்வின்ஸ் ஆயிட்டாங்களா அப்படின்னு நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.